எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 வருஷம் ஆட்சி பண்ணியிருந்தார். இப்போ ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த 2 ஆட்சியிலுமே எந்த ஆட்சி நிர்வாகம் சிறந்ததாக இருக்குன்னு நீங்கள்? நமக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, இல்லை மக்கள் பெரிய அதிருப்திக்குள்ளாக ஸ்மூத்தாக போகிறது அப்படின்னா, எடப்பாடி முதல் முறையாக இவர் தாங்குவாரா, ஆட்சியை நிறைவு பண்ணுவாரா அப்படின்னே 3 மாதம் 6 மாதம் 2 அமாவாசை தான், அதுக்கப்புறம் அவரோட ஆட்சி போயிடும் இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதை அவர் நிறைவு பண்ணார். அவருக்கு நாம் அவர்கிட்ட பார்த்து வியக்கிற விஷயம் என்னன்னா, அவருக்கு அந்த ஒரு சவால் மட்டும் இல்லை, கட்சிக்குள்ளேயும் இரட்டை தலைமை, அதை ஒற்றை தலைமையாக மாற்றணும், கட்சியை கட்டுக்குள்ளே வைக்கணுன்ற சவால் ஒன்று, மத்தியில் பிஜேபி போடுற அழுத்தங்களை தாண்டி கவர்மெண்ட் நடத்தணும், கட்சியை கையில் வச்சுக்கணுன்றது ரெண்டாவது. இதுக்கு நடுவில் கவர்னன்ஸையும் பார்க்கணும், பேரு கெட்டக்கூடாது. திமுக எப்பவுமே எதிர்கட்சி அப்படின்னா அதிமுக விட திமுக தான் வலுவான எதிர்கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படி ஆக்டிவான ஒருத்தங்களை எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல பேட்ஸ்மேனாக இருக்கலாம், ஆனால் பவுலர் பவர்ஃபுல்லான பவுலர் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓவர் ஆடுறதுன்றது இன்னும் கூடுதல் கடினமான சவால். அதை அவர் சிறப்பாகவே பண்ணார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த எந்த சேலஞ்சுமே ஸ்டாலினுக்கு இல்லை. இப்போ நான் சொன்ன எந்த சேலஞ்சுமே பெரிய அளவில் இவருக்கு கிடையாது. இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு அவருக்கு கட்சியை காப்பாற்றி கையில் வச்சுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அவரை தவிர வேறு யாருக்குமே அங்கே கட்சிக்கு உரிமை கோரல. ரெண்டாவது, நீங்கள் வந்த உடனேயே பையனை நீங்கள் அமைச்சராக்கி துணை முதலமைச்சராக்கி ஆக்கிட்டீங்க. கட்சிக்குள்ள பெரிய கழக குரல்லாம் எதுவுமே இது நீங்கள் அதிமுக பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க. அதனால உங்களுக்கு அவர் சந்திச்ச பல புயல்களை சந்திச்சிருக்காரு. அது கொரோனா காலம், இந்த மாதிரி 2019, 20 கொரோனா பீக்ல இருந்தது. நீங்கள் இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் அவர் கவர்மெண்ட் நடத்தியிருக்காரு. நீங்கள் அவர் கூட கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு புயல்கள் உங்கள் ஆட்சியில் வீசலை. ஆனால் இவ்வளவு நார்மலாக இருக்கிற விஷயங்கள்லேயே நிறைய இடத்துல கோட்டை விட்டாரு அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது.